மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, பிதாவாகிய தேவனுடைய நாட்களில் எந்த ஒரு நாளையும் தேவன் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலுமே கூட சத்திய படியங்களை சத்திய பண்ணிக்க இருக்கிறோம். நாளுக்குண்டான ஒரு ஆரம்பிக்கலாம். மூடி ஜெபத்தில் எடுப்போம். நம்மத்திலே ஜெபத்தை எடுக்க முடியாத நம்முடைய அன்பு சகோதரர் டோனி ராபின்சன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் நாளை கிருபையாக தந்ததற்காக கோடான கோடி நன்றி. உமது குமாரன் இயேசு ஒரு நாளிலும் ஒரு மகா பெரிய சத்தியம் கேட்க கிருபை தகப்பனே. கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய பரிசுத்தாவியை தகப்பனே. மேலும் கேட்கக்கூடிய சத்தியத்தை ஒரு காதிலே வாங்கி மறுகாதிலே விட்டு விடாதபடி கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் கீழ்ப்படிய பரிசுத்தாவியை தந்து வழி நடத்தும் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்க வந்த யாவற்றையும் ஜபத்தை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக உள்ள நல்ல அமரலாம். பார்த்தோம். கூட பார்த்தோம். வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்னதான் ஆக்சுவலா பேசியிருக்காரு, ஸோ என்னெல்லாம் அவர் பேசலை அப்படிங்கிறத கூட நம்ம ரொம்ப கிளியரா பார்த்தோம். ஸோ தேவன் போன வாரமும் நமக்கு வந்து சத்தியத்தை நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த வாரமும் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கூட போன வாரம் நம்ம எண்டிங்கில் கூட சொல்லியிருந்தோம். ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாடம் இல்லைங்களா? ஸோ அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பாடம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஒரு 3 பாகங்களாக நமக்கு வந்து எடுக்கப்படும். ஸோ நமக்கு பிரேக்ஸ் இருக்கும் மிடில். ஸோ ரொம்ப ஃபுல்லாக பேக்டாக இருக்க மாட்டீங்க, ஆல்ரெடி சொன்னது போல். இன்னைக்கு இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பின் வேண்டுகோள், உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் யாராவது ரிங்கிங்கில் இருந்ததுன்னா தயவாய் அதை நீங்கள் வந்து சைலண்ட்டில் போட்டுருங்க. எதற்காக அப்படின்னா இது மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில். ரெண்டாவது, ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லை வெளியிலிருந்து மற்ற மதத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த அடிப்படை வேதாகம வகுப்புகளை ஃபுல்லாக கேட்கும் பொழுது நாங்கள் வந்து சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு பாடங்களில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாடம். ஏன் அப்படின்னா இத்தனை நாள் அநேக பாடங்கள் கேட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் எதற்கு அப்படின்னா எப்படி திருத்துவம் ஒரு மெயினான ஒரு பாடம் இருந்ததோ அதுபோல் இதுவும் நீங்கள் கேட்டு வந்த வேதாகம அடிப்படை அந்த பாடங்களில் மிகவும் ஒரு முக்கியமான பாடம். இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பாடமாக கூட இருக்கும் இந்த பாடத்தை நீங்கள் ஃபுல்லாக கூர்ந்து கவனிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்திலும் கூட அந்தி கிறிஸ்து யார், அந்தி கிறிஸ்து எப்படி, அதை பற்றின நிறைய கேள்விகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் வேதாகமம் கூறக்கூடிய அந்தி கிறிஸ்து யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றும் நம் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்தளிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு அந்தி கிறிஸ்து. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நமக்கும் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு பெயர் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தின் அடிப்படையில். அப்போ சத்தியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடைய சத்தியத்தினாலே விடுதலையாக்கும் உடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம வார வாரம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது ஒரு பாகம். ஸோ இதில் 3 பாகங்கள் இருக்குது அப்படின்னு சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த முதலாவது ஒரு பாகம் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ அந்தி கிறிஸ்துவை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்தி கிறிஸ்து அப்படின்றவன் கடைசி காலத்தை என்ன பண்ணுவான், வருவான். அவனுடைய முத்திரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 666. ஓகேங்களா? இந்த 666 அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்றவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி காலத்தில் வருவான். அதுவும் இல்லாமல் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்க, முதல்ல குழந்தை என்ன பண்ணுவான், பிறப்பான். அப்படி பிறக்கும் போதே அந்த குழந்தையின் நெத்தியில் என்ன இருக்கும், 666 அப்படின்ற முத்திரை என்ன பண்ணும், இருக்கும். 666ன்னு. ஸோ இது ஒரு சிலர் அப்படியாக நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்றது இப்போ நம்ம எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய அந்த ஒரு கவரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க, பார் கோட் இருக்கும். அந்த பார் கோடில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் 666 முத்திரை என்ன பண்ணுது, இருக்குது. அதனால இந்த முத்திரை இல்லாமல் எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது அப்படின்னு வசனம் இருக்கிறதுனால இப்போ அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா பார்கோட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல கிறிஸ்தவுடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா பண்றோம் பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அந்தி கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இந்த உலகத்தை என்ன பண்ண போறான், ஆளுகை செய்ய போறான். அப்படி செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது, ஜனங்களுடைய நெத்தியில் என்ன பண்ணுவான், அந்த 666 முத்திரை போடுவான். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கையிலையும் நெத்திலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது முத்திரை போடுவாங்க. இந்த முத்திரையை கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாரும் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்ன பண்ணும் அந்த உலகத்துக்கு வரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கையில் இல்லை நெத்தியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வச்சிருவாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எல்லாமே என்ன பண்ணப்படும், கண்காணிக்கப்படும். அந்தி கிறிஸ்துவுக்கு தெரியாமல் நம்ம எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்படின்ற நம்பிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 666 அப்படின்ற ஒரு விஷயம் சிப் மூலமாக என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 666 அப்படின்றது இன்னொரு இடத்துல கூட இருக்குன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூகுள் ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, அந்த கூகுள் ப்ரௌசரு 3 கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த 3மே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 666 என்ன பண்ணும், சேர்ந்த ஒரு வட்ட வடிவமாக இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒபாமா வந்தார், அவர் ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்தார், இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க அந்தி கிறிஸ்துவ என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே எப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிற காரியமா அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படியா பார்க்கும்போது இந்த 666 அப்படின்றது பைபிள் என்ன பண்ணுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்பர் இருக்குது. அப்பனா அது என்ன,
அந்தி கிறிஸ்து அப்படின்றவர் யார்? அப்ப அந்தி கிறிஸ்து அப்படின்றவன் இனிமே வரப்போறானா, இல்ல அவன் எத்தனை வருஷம் ஆளுகை செய்ய போறான்? இப்ப பொதுவாவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க தெரியுங்களா? 7 வருஷம். பைபிள் ஏதாவது 7 வருஷம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் சரி நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே என்ன பண்ண ஒரு வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்படி ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக தான் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் என்னன்றது என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்பனா வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவைகளால தான் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாரு. அப்படியா பார்க்கும்போது ஆண்டவருடைய சீஷர்களா இருக்கிற நாம இயேசு கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றக்கூடியவர்கள், எதையுமே யூகத்தின் அடிப்படையிலையோ இல்ல மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் நம்பக்கூடியவங்க இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள் யார் அப்படின்னா, வேத வாக்கியங்களை அவர் சொன்ன மாதிரி ஆராய்ஞ்சு பார்த்து என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்தையும் செய்வாங்க, நம்புவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்பக்கூடியது தான் உண்மையான விசுவாசமா இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல 2 விஷயம் நடக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை என்ன பண்ணப்படணும், வரணும். அடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருட அரசாட்சி என்ன பண்ணணும், நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வசனங்கள் சொல்லுது. அப்படியா பார்க்கும்போது இந்த 2 விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் நடக்கும், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்குமா இல்ல அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை ஸ்டார்ட் ஆகுமா? எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2மே நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஸோ அதை கூட எது முதல்ல எதுக்கு செகண்ட் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ராஜ்யம், அவருடைய ஆளுகை எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ம். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அந்த மேலும் ஒரு நாள் அப்படின்றது தான் கர்த்தருடைய நாள், இல்ல கிறிஸ்துவனுடைய நாள், இல்ல கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி என்ன பண்ணுது, குறிக்குது. அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில யார் ஆளுகை செய்ய போறா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை பத்தி சொல்லும்போது இப்போ இந்த கடைசி காலத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இருக்கணும். அதே வகையில கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி கொடுத்திருக்காரு சபைகளுக்கு. எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால். சோ இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அவர் வரும்போது நாம் என்ன பண்ணுவோம், அவரோட சேர்த்து கொள்ளப்படுவோம். அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா என்ன பண்றானு சொல்லி கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயம் சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். ஆ ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது நாங்களே ஒருவேளை எழுதி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் என்ன பண்ணுங்க, இருங்க. ஏன் அப்படின்னா
ஒரு சிலர் அந்த காலத்திலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை என்ன ஆயிடுச்சு, வந்தாச்சு, உயிர் தேடல் ஆயிடுச்சு, நடந்தாச்சு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண வேண்டாம், அதை நம்ப வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எப்பதான் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில இந்த பூமியில வந்து மரிச்சு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணாரு, போனாரு. அப்ப திரும்ப எப்பதான் வருவார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும், தேவன் தீர்க்கதரிசன அடிப்படையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அது நிறைவேறும் காலம் வரும் அளவும் பரலோகம் என்ன பண்ணுமா, அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இதெல்லாம் நிறைவேற வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க தான் இருப்பாரு, தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் பரலோகத்துல தான் இருப்பாரு. அப்ப நிறைவேற முடிஞ்சுன்னா பரலோகம் அவர் என்ன பண்ணும், ஏற்றுக்கொண்ட விஷயம் திரும்ப என்ன பண்ணும், பரலோகம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அனுப்போம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரலோகம் இப்ப நம்முடைய 2வது இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தெழுந்து போனாரு. உயிர் தெழுந்த 2ஆம் வருகையில் எப்போ வருவார்னா, தீர்க்க தரிசன அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் நிறைவேறும் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும், பரலோகம் அவரை பரலோகத்திலிருந்தே அவர் 2ஆம் வருகையில வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்பன்னா நீங்க 2ஆம் வருகையை பத்தி யாராவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க பயப்பட கலங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இன்னும் நிறைவேற வேண்டிய காலம் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நிறைவேற வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்தை என்ன பண்றாரு பவுல் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஏமாந்துடாதீங்க, எச்சரிக்கை என்ன பண்ணுங்க, இருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. வசனத்தை நம்ம கவனிக்கலாம். எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு, மோசம் போயிட வேணாம்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும்ன்றது என்ன பண்றாரு, சொல்றார். என்ன நடக்கணும் தீர்க்கதரிசன அடிப்படையில் அப்படின்னு பார்க்கணும்னா, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி என்ன பண்ணுமா, நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப அந்த நாள் அப்படின்றது, கடைசி நாள் அப்படின்றது, கிறிஸ்துவனுடைய நாள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி. அப்ப அந்த நாள் வராது. எது வரைக்கும் அப்படின்னா, விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் என்ன பண்ணணும், நடக்கணும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ன பண்ணணும், வெளிப்படணும். அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தான் யார் தெரியுங்களா, அந்தி கிறிஸ்து. அப்ப அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்ட பிறகுதான் என்ன வரும், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும். கரெக்டுங்களா? அப்படியா பார்க்கும்போது இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டானா, இன்னும் வெளிப்படலையா? இப்படி ஆட்டுறீங்களா இப்படி ஆட்டுறீங்களானே தெரியல. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டானா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். அவன் வெளிப்பட்ட பிறகு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டானா என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்போ அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து வந்தான் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா? முதலாவது அவன் எதிர்த்து நிற்கிறவனா என்ன பண்ணுவான், இருப்பான். எதை எதிர்த்து நிற்பான் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சத்தியம் இது என்ன பண்ணுவான்,
எதிர்த்து நிப்பான். அடுத்து தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்ன பண்ணுவான், உயர்த்துவான். அடுத்தது தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தேவன் போல என்ன பண்ணுவான், உட்கார்ந்து தன்னைத்தான் யாருன்னே சொல்லுவான், தேவன்னே சொல்லுவான். இப்படி யாராவது இதற்கு சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப அந்தி கிறிஸ்து வந்தானா அவன் என்னென்ன விஷயம்லாம் செய்வான் அப்படின்னு தான் வசனம் நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ எதிர்த்து நிக்கிறவனாவும் தேவன் என்னப்படுவதோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதை என்ன பண்ணுவான், அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவான். கடைசியில தேவனுடைய ஆலயத்துல உட்காந்துட்டு நான் தான் தேவன் என்ன பண்ணுவான் சொல்லுவான். அப்பனா அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னா அவன் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யறான் அப்படின்னா இதுதான் அடையாளம் அந்தி கிறிஸ்து அப்படின்றவங்க யாரும் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அப்படியே பார்க்கும்போது இது எல்லாவற்றையும் நான் முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். மீண்டுமாக நான் என்ன பண்றேன், ஞாபகப்படுத்துறேன் அப்படின்றார். என்ன விஷயத்த சொன்னாரு, என்ன ஞாபகப்படுத்துற அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணணும், வரணும். அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான், எதிர்த்து நிப்பான். தேவன் அடுத்து ஆராதனை, உண்மையா தேவனை தொழுது கொள்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கு மேல இவன் என்ன பண்ணுவான், உட்காந்துக்குவான். கடைசியில நான் தான் தேவன் என்ன பண்ணுவான் சொல்லுவான். அப்படிப்பட்ட கிரியைகள் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும். ஸோ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதுவும் அல்லாம அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக இந்த முதலாம் சபையில ஆரம்ப காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த, சீஷர்கள் வாழ்ந்த காலத்துல இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக இவர் என்ன ஒரு விஷயத்த கடைசியா சொல்லிட்டு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்றவன் யாருன்றதை சொல்லி கொடுக்கிறாரு. அதே வகையில அவங்க எங்க இருந்து வருவாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்ப அந்தி கிறிஸ்து அப்படின்னா ஏதோ உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், குழந்தையா பிறப்பான். பிறக்கும் போதே நெத்தியில என்ன பண்ணும், 666 முத்திரை என்ன பண்ணும் இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுவான், கொடுமைப்படுத்துவான். இந்த முத்திரை என்ன பண்ணுவான், போட சொல்லுவான், கட்டாயப்படுத்துவான். அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா பார்க்கும்போது இந்த ஆன்டி கிறிஸ்ட் இவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயத்த செய்வான், இவன் எங்க இருந்து வருவான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இவன் எங்க இருந்து வருவான்னு சொல்லியிருக்கார் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 20:29 வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 30. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். போதும். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப பவுல் இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளத்துல என்ன பண்ண போறாரு, மரிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நான் போனதுக்கு அப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்ன பண்ணும் வரும். அந்த கொடிதான ஓநாய்கள் அப்படின்றவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியில செயல்படுறவங்க. இவங்க எங்க இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்றதுதான் 30ஆம் வசனம். படிக்கலாம் பாருங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிதான ஓநாய்கள், அதுவும் மந்தையை தப்ப விடாத ஓநாய் எங்கிருந்து வரும்னு பவுல் சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி. அப்படின்னா யார் மத்தியில இருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போறான்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள்ள இருந்து தான் யார் எழும்ப போறதான்? அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்க்கும்போது எழும்ப போறான். அப்ப இந்த ஓநாய்கள் அப்படின்னு சொல்லும் போது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆடுகள் கிடையாது. கேட்டுங்களா? அப்ப அந்த ஆடுகள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மந்தை அப்படின்றது யாருன்னா சிறு மந்தை. இயேசு கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றக்கூடிய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாற போறவங்க. இப்போ இவங்களை கெடுக்கக்கூடிய ஓநாய்கள் அப்படின்னா, இந்த ஓநாய் என்ன பண்ண தெரியுங்களா? ஆடுகளை என்ன பண்ணும்? சாகடிக்கும். அப்பனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க, மந்தைக்கு ஆபத்து என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். அப்படிப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா
உங்களிலும் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க, சீஷர்களை தங்களிடத்துல என்ன பண்ணுவாங்களாம், இழுத்து கொள்வாங்க. எப்படி இழுத்து கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாறுபாடானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அப்படின்னா வேத வசனம் ஒன்று சொல்லும், அதுக்கு அப்படியே வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க போதிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படின்னா யாரெல்லாம் இதை செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலர்னு பார்க்குறோம். என்ன பண்ணுவாங்க, எழும்பி சீஷர்களை தங்களிடத்துல இழுத்து கொள்வதற்கு மாறுபாடானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், போதிப்பாங்களாம். அந்த மாறுபாடானவைகளை போதிக்கிறது அப்படின்னா என்னென்னலாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். இப்போ மாறுபாடானவர்கள் என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாயத்தினால சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுப்பாங்க. அப்படி செவி கொடுத்து உண்மையான விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போவாங்க. அப்பனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க சிலர் எழும்பி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சிலர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க வஞ்சிக்கிற ஆவி நிமித்தமாகவும் விசுவாசிகளின் உபதேசத்துக்கு என்ன பண்ணுவாங்க, செவி கொடுக்கிறவங்களா இருந்து விசுவாச விட்டு என்ன பண்றாங்களா, விலகி போயிடுவாங்க. ஏன் அவங்க விலகி போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஏன் விசுவாசத்தை விட்டு அவங்க வழி விலகி போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசம், வசனம் என்ன சொல்லுதோ, சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். இந்த உபதேசத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை பொறுக்கிக் கொள்ளணும், அதை அறிந்து கொள்ளணும், அதை கேட்கணும், அதன் அடிப்படையில் வாழணும் என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க விரும்ப மாட்டாங்க. செவியே என்ன பண்றாங்களாம், செவி திணர்வு அப்படின்னா காது என்ன பண்ணிக்குவாங்க, மூடிப்பாங்க. அடுத்து தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சேர்த்து கொண்டு, அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்களை திரளாக என்ன பண்ணுவாங்களாம், சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, சாய்ந்து போகும் காலம் வருமா. அப்பன்னா சத்தியத்தை விட்டுட்டு விசுவாசத்தை விட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளியே போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்டு கதைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, செவி கொடுக்கறவங்களா இருப்பாங்க. வசனத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. சத்தியத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அப்படியாக இவங்களுக்கு விசுவாசத்தினுள்ள விஷயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாறுபட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா யார் தான் செயல்படுவா தெரியுங்களா, உண்மையான சபைக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க. எழும்பி மாறுபாடங்களை போதிப்பாங்க. அப்படி போதிக்கிறது மூலமாக உண்மையான விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போறவங்களா இருப்பாங்க. எதுக்கு செவி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுக்கதைக்கு என்ன பண்ணுவாங்க, செவி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இவ பவுல் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்றாருன்னா இன்னும் அந்தி கிறிஸ்து யாருன்றது என்ன பண்றாரு தெளிவா சொல்லி கொடுக்கிறார். அப்படி பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். சோ என்ன சொல்றாருன்னா அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்ற போது எப்போ வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசி காலத்துல அப்படின்னு பார்க்கும்போது இது இனிமே நடக்க போகிற ஒரு விஷயமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி வருவான்ற விஷயம் இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். ஆனா இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன பண்றாரு யோவான் சொல்றார். அப்படியா பார்க்கும்போது இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது ஒருவனா
இல்ல அநேகரா? வசனம் என்ன சொல்லுது? உலகத்தை கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தர், அதுவும் 666 முத்திரையோட என்ன பண்ணுவாரு? பிறப்பார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தி கிறிஸ்து இனிமே தான் வருவார்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இப்ப என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க யோவான் சொல்றார். அப்பனா அந்த அநேக அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களிலும் சிலர் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதுவும் மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உண்மையான சத்தியத்துக்கு எதிராக செயல்பட்டு உண்மையான மந்தையா இருக்கக்கூடிய ஆடுகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தவறான விசுவாசத்துக்கு வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க என்ன அப்படின்னு பார்க்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்ன பண்றாரு யோவான் சொல்றார். அப்பனா இந்த வசனத்தை அடிப்படையில் பார்க்கும்போது அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா அவரும் சிலர்னு சொல்றாரு, இந்த கொடிதான ஓநாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது. இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்ன பண்றாங்களா இப்பயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அந்தி கிறிஸ்து அப்படின்றவன் ஒருத்தர் கிடையாது, பல பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப யார் அந்தி கிறிஸ்து அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதையுமே தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார் யோவான். படிக்கலாம் பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 2 வசனம் 22 இருந்து 23 வரைக்கும். வசனங்கள் 22 மற்றும் 23. ஆ, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? போதும் பிரதர். இங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னா யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா ஓபன் பண்றார். அப்ப யார் அந்தி கிறிஸ்து அப்படின்னா இயேசுவை முதலாவது கிறிஸ்து அல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? மறுதலிப்பாங்களாம். அடுத்தது பிதாவையும் குமாரன் என்ன பண்ணுவாங்க? மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்பனா அந்தி கிறிஸ்துனா யார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது முதலாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? மறுதலிப்பாங்க. அப்படி யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? இயேசு கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இப்ப நேரடியா நம்ம பார்க்கும்போது என்னன்றது என்ன பண்ணல, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்குமா? கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து அப்படின்னா அவர் அபிஷேகம் பண்ணவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பிதாவாகிய தேவன். அப்ப இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்து அல்ல அப்படின்னு மறுதலிக்கிறவங்க அவங்க தான் பொய்யர்கள், அவங்க தான் அந்தி கிறிஸ்து. அப்பனா இயேசு கிறிஸ்து அவர் தான் பிதா, பிதா தான் இயேசு கிறிஸ்து. அவர் மரிச்சு உயிர் தந்து போகும்போது ஆவியானவர் என்ன பண்ணாரு? வந்தாரு. இப்படி சொல்றவங்க யார் அப்படின்னு பார்க்கணும்? பொய்யர்கள், அவங்க தான் அந்தி கிறிஸ்து. அப்படியே பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அபிஷேகித்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பிதாவாகிய தேவன். அடுத்து இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர். இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பிதா வேற குமாரன் வேறு. இந்த ரெண்டு பேரும் யார் ஒருத்தவங்க மறுதலிக்கிறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்து. இப்படி யாராவது மறுதலிச்சிருக்கிறாங்களா? நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சிரிப்பு மட்டும் தான் பதிலா இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது என்ன பண்ணல தெரியல. சரி, ஓகே. இப்ப பார்க்கும்போது பிதாவையும் குமாரனையும் யார் ஒருத்தவங்க மறுதலிக்கிறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்து. இப்படியாக மறுதலிக்கிற அநேகர் என்ன பண்றாங்களாம்? யோவான் வாழ்ந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க, பவுல் வாழ்ந்த காலத்திலே இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க? நான் போன பின்பு மந்தையை தப்பிடாத கொடிதான ஓநாய்கள் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 23 வசனம் படிக்கலாம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அப்படின்னா குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவை என்ன பண்ணியிருக்கிறான்? உடையவனா இருக்கிறான். அப்பன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் குமாரன் இருக்கிறாரு, அவருடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அவங்க யாருன்றதை நம்ம என்ன பண்ணோம்? திரித்துவ பாடத்துல தெளிவா பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவி அப்படின்றது
அது தேவனுடைய வல்லமை அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து அப்படின்ற விஷயத்துல இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்து என்னவா இருக்கிறாருன்னா, முதலாவது பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அடுத்தது அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சபை அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவனுடைய சரீரமா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்ற பெயர் தான் என்ன பண்ணுது வருது. அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சரீரமாகிய சபை மனவாட்டியா மாறப்போறவங்க எத்தனை பேர்? 1,44,000 பேர். அப்பனா கிறிஸ்து தலை அப்படின்னா அவருடைய சரீரமா இருக்கக்கூடியவங்க பல பேரா இருப்பாங்களா, இல்ல கிறிஸ்துடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரே சபையா இருப்பாங்களா? அப்ப கிறிஸ்து ஒருத்தர் தான் அப்படின்னா சபையும் எத்தனை தான் இருக்கணும்? ஒண்ணுதான் இருக்கணும். அந்த உண்மையான சபை கிறிஸ்துவனுடைய வார்த்தை கேட்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடியவங்க, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுக்கு பேர் தான் சபை, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை இப்படியாக கிறிஸ்து தலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி இல்ல சுய போதனைப்படி ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சரீர சபையா என்ன பண்ண முடியாது, அவங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். உண்மையான சபை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அவங்க மூலமா என்ன ஆகுது, ஒவ்வொரு தேசத்திலையும் சபைகள் பெருக ஆரம்பிக்குது. அப்படி பெருகும் போது நிறைய பேர் பிரிஞ்சு என்ன பண்றாங்க, போயிட்டு இருக்கிறாங்களா. இந்த உண்மையான சபையிலிருந்து வடிவெளிக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் இந்த கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரத்துக்குள்ள ஒரே மனவாட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணல, இல்ல அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிந்து போயிட்டாங்க. அப்பனா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதான் படிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. சோ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் என்ன பண்ணல, உண்டானதல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரா இல்லைங்களா? வந்தாரா இல்லையா? அவர் வந்த ஒரு விஷயத்த அறிக்கை பண்ணாம இருக்கிறவங்க எல்லாமே அந்தி கிறிஸ்து அப்படின்னு என்ன பண்ணுது, வசனம் சொல்லுது. அப்படின்னா அதுதான் வசனத்தை சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாரு, மாம்சத்துல தான் வந்தாரு. எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா நம்மளை போல என்ன பண்ணாரு, மனுஷனா தான் வந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது கடவுளாவும் இருந்தாரு, மனுஷனாவும் இருந்தாரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவங்களுக்கு பேர் தான் வசனம் என்ன சொல்லுது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. நீங்கள் வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி எது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல தான் இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் பிதாவா இருந்து இங்க பூமிக்கு வரும்போது குமாரனா வந்தாரு அப்படின்னு நம்புறவங்க கிடையாது. அவருடைய தேவனுடைய குமாரனா மனுஷனா இந்த பூமிக்கு வந்து பிறந்து என்ன பண்ணாரு, மரிச்சார் அப்படின்றதுதான் சரியான உபதேசம். அப்ப அந்த ஒரு விஷயத்தை யார் ஏற்றுக்கலையோ அவங்க தான் யாருன்னு சொல்லுது வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுதான். அப்பனா கிறிஸ்துவனுடைய போதனை இருக்குது. அந்த போதனை அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரியா செயல்படுறவங்க அவங்க கிறிஸ்துவனுடைய உண்மையான சபையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட என்ன ஒரு எச்சரிப்பை இந்த சபை வகுப்பார் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க உண்மையான தீர்க்கதரிசி கிடையாது.
ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களிடத்துல வருவாங்க. பார்க்கும்போது வெளியில என்ன பண்ணுவாங்க, ஆடு மாதிரி என்ன பண்ணுவாங்க, தங்களை காமிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்களா, பட்சிக்கிற ஓனாயா இருப்பாங்களா. இந்த ஓனாய் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணும் வரும், உங்களுக்குள்ளும் இருந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, எழும்பி மாறுபாடானவர்களை போதித்து சீஷர்களை தங்களை என்ன பண்ணுவாங்க, இழுத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், பட்சிக்கிற ஓநாய்கள், இவங்க யார் அப்படின்றத அவன் பார்க்கிறோம். சோ இவங்க பேர் தான் என்ன தெரியுங்களா, அந்தி கிறிஸ்து. அப்ப அந்தி கிறிஸ்து அப்படின்ற பேரை நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அந்தி கிறிஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி கிரைஸ்ட் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்ப கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, செயல்படுறவங்களா இருப்பாங்க. அப்ப ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா, ஆன்டி அப்படின்னா எதிரான அர்த்தம், த ஆப்போசிட். கிறிஸ்து ஒன்று சொல்றாரு, அப்படியே கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி கிரைஸ்ட். அதே மாதிரி இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன் சேம் அஸ், அதை போலவே. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாமே கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு மாறா செயல்படுறவங்க அந்தி கிறிஸ்து. அதே வகையில் இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்றவங்க எது மாதிரியே தங்களை காமிச்சுப்பாங்க தெரியுங்களா, கிறிஸ்தவர்கள் போலவே என்ன பண்ணுவாங்க, காமிச்சுப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிப்பாங்க, ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. கிறிஸ்து போதிச்ச சரியான உபதேசம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நிலைத்திருக்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்க மாதிரியே இருப்பாங்க. அதே வகையில கிறிஸ்துவுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, செயல்படவங்க. அவங்களுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா, அந்தி கிறிஸ்து. இவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்களா பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்படியா பார்க்கும்போது கிறிஸ்து தலை, அடுத்து உண்மையான சபை அவருடைய சரீரம். அப்ப உண்மையான சபை இருக்கு அப்படின்னா நிறைய பொய்யான சபைகள் இந்த உலகத்துல என்ன பண்ணும், இருக்கும். அப்ப உண்மையான சபை எது, பொய்யான சபை எது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான சபைகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான கோதுமை மணிகள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டு அப்படியாக தங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோதுமை மணிகளா வளரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான சபை ஜனங்கள். அடுத்து இந்த ஒரு கோதுமை மாதிரியே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா களைகள் என்ன பண்ணோம் இருக்க. நம்ம ஊர்ல கூட பார்த்துருப்போம், நிறைய நெற்பயிர் இருக்கும்போது நெல் பயிர் இருக்கும், களைகள் எப்படி தெரியுமா இருக்கும், நெல் பயிர் மாதிரியே இருக்கும், பார்த்துருக்குமா? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி கோதுமை மணிகள் மாதிரியே தங்களை என்ன பண்ணுவாங்க, காமிச்சுப்பாங்க. ஆனா உள்ள கோதுமை மணி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது, வெறும் பதர் மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா களை. ஸோ அப்படின்னா இந்த ஒரு கிறிஸ்துவனுடைய போதனை நிலைத்திருந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய கோதுமை மணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலை வகுப்பார் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் பொய்யான போதனை, தவறான போதனையில வளரக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த பாவ மனுஷனை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது என்ன பண்ண போறா தெரியுங்களா? படிக்கலாம் பாரு, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். சோ அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருப்பாங்க.
அப்ப வரும்போது இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம முதலாவது ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, முதல்ல அந்திகிறிஸ்து வருவானா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வழி அந்த நாள் என்ன பண்ணாது, வராதுன்னு பார்த்துட்டோம். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மரிச்சதுக்கு அப்புறம் சிலர் எழும்புவாங்க, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்களா இருப்பாங்க. அவங்க அப்ப இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும், யோவான் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது அநேக அந்திகிறிஸ்துகள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ன பண்ண போறாராம், நம்முடைய வாயின் சுவாசத்தால் என்ன பண்ண போறாராம், அழிக்க போறாரு. அப்ப வரும்போது தான் என்ன, 2ஆம் வருகையில் வரும்போது தான் என்ன பண்ண போறாரு, அந்தி கிறிஸ்துக்கு ஒரு முடிவு என்ன பண்ண போறாரு, கொண்டு வர போறாரு. அப்பன்னா இந்த ஒரு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, எப்ப வெளிப்படுவான் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் நீக்கப்படும் போது என்ன பண்ணுவான், அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானா, வெளிப்படுவானா. அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை என்ன பண்ணும், நடக்கும்னு பார்க்கிறோம். அப்ப என்ன நீக்கப்படும் போது அப்படின்றத இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் என்ன பண்ண போயிட்டு பார்க்கணும். அப்ப அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். வசனங்கள் 6 மற்றும் 7. ம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. சோ நீக்கப்படும் போது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நீக்கப்படும் போது தான் அந்த பாவ மனுஷன், கேட்டின் மகனாய் பாவ மனுஷன் என்ன பண்ண போறான், அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான். அப்பனா அந்த அந்தி கிறிஸ்துவ தடை செய்யற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. அதனால அவனால என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியல. அப்பனா என்ன தடை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று என்ன பண்றீங்க, நீங்க அறிந்திருக்கிறீங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அக்கிரமத்தினுடைய ரகசியம். இந்த அக்கிரமத்தினுடைய ரகசியமும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், இது எல்லாமே யார் தெரியுங்களா, அந்தி கிறிஸ்து. ஆனாலும் அவன் வெளிப்படாதபடிக்கு ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தடை பண்ணிட்டு இருக்கான். அந்த தடை நீங்கின உடனே யார் வந்துருவா, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது என்ன பண்ண முடியாது, வெளிப்பட முடியாது. அப்ப நீக்கப்படும் போது அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து எப்போ வெளிப்படுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வெளியே வராதபடிக்கு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு முன்னாடி தடை என்ன பண்ணுது, இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த தடை நீக்கப்படும் போது அந்தி கிறிஸ்து என்ன பண்றான், வெளியே வந்துருவானா. அப்பன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த தடை என்ன, அப்ப அந்த தடை எப்பொழுது நீக்கப்பட்டுச்சு, அப்ப நீக்கப்படும் போது அவன் என்ன பண்ணுவான், வெளிப்படுவான். அப்படின்னா இதை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, தானியேல் தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்குங்களா? ஆரம்பத்துல ஒரு 5வது 6வது கிளாஸ் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு ஒரு பாடம் என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒரு சிலையை பார்த்தோமா, இந்த சிலையில என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 பாகங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது தலை. அந்த தலை யார் அப்படின்னு பார்க்கும்போது அது பசும் பொண்ணா இருந்தது. அது எந்த ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபிலோன் சாம்ராஜ்யம், நேபுகாத் நேச்சாருடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த மார்பும் புயமும் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளியா இருந்துச்சு. அந்த வெள்ளி யார் அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா எழும்பி வந்த 2வது ஒரு ராஜ்யம் பேரரசு யார் அப்படின்னு பார்க்க மேதோ பர்ஷியன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இடுப்பும் அதாவது வயிறும் தொடையும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெண்கலமா என்ன பண்ணுச்சு இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அந்த வெண்கலம் அப்படின்றது எந்த ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் அவருடைய கால் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இரும்புனால இருந்தது. அந்த இரும்புனால் இருக்கக்கூடிய அந்த கால் எந்த ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோம சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் காலு கீழே இருக்கக்கூடிய விரல்கள் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாதி இரும்பு பாதி களிமண்ணா இருந்துச்சு. அது எந்த ஒரு காலப்பகுதி நம்ம பார்த்தோம், நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி. அப்பனா
இந்த அந்திக்கிறிஸ்து யார்ன்றதை நம்ம எப்போ வருவான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்போ வருவான் அப்படின்னா, இந்த அந்திக்கிறிஸ்து வராதபடிக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, இருந்திருக்கு. அந்த தடைப்படுத்தினது யாருன்றது என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்திக்கிறிஸ்து என்ன பண்றப்பான், வெளியே வந்திருப்பான். அதுவும் யாருன்றது நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது நாம இருக்கிற இந்த ஒரு காலப்பகுதி, இது தானியேல் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதே ஒரு விஷயம் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வேற மாதிரி தானியேலுக்கு தரிசனம் காமிச்சிருப்பார் தேவன். அங்க பார்க்கும்போது மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது, எழும்பி வருது. முதலாவது என்ன ஒரு விஷயம் எழும்பி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கம், அதுக்கப்புறம் கரடி, அதுக்கப்புறம் சிவங்கி, கடைசியா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கொடிதான ஒரு மிருகம், அது கெடியும் பயங்கரமான மிருகமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எழும்பி வர்றதை பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு பேரரசும் இந்த உலகத்துல அடுத்தடுத்து எப்போ எழும்பி வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது முந்தின ஒரு மிருகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கத்தை போல இருந்துச்சு. இதே ஒரு விஷயம் தான் அந்த நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையில தலை பசு பொண்ணா இருந்துச்சு இல்லைங்களா, அதுவும் இந்த சிங்கம் அப்படின்ற முதலாம் மிருகமும் ஒன்று. அப்படி பார்க்கும்போது இந்த முதலாம் மிருகம் சிங்கத்தை போல என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சு. இது யார் அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 2வது ஒரு மிருகம் எழும்பி இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கரடி கோப்பா என்ன பண்ணிச்சிங்களா இருந்துச்சுங்களா. இப்போ ஒவ்வொரு ராஜ்யமும் எப்படியா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல வருது அப்படின்ற ஒரு வரலாறு நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடியே பார்த்துருக்குறோம். அதனால நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது டீட்டெயிலாக என்ன பண்ணல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மிருகமும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக அந்திக்கிறிஸ்து என்ன பண்ண போறான், எழும்பி வர போற விஷயமும் இந்த தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுது இருக்குது. ஸோ அப்பனா 2வது ஒரு மிருகம் என்ன எழும்பி வருது அப்படின்னு பார்த்தோம்னா தானியேல் 7:5 கரடி கோப்பான வேற 2ஆம் மிருகத்தை என்ன பண்றாரு பார்க்கிறாரு. இந்த 2வது மிருகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரடி, இவங்க எந்த சாம்ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா மேதோ பெர்ஷியன் கவர்மெண்ட். அவன் இந்த 2வது மிருகம் எழும்பி வரும்போது அந்த கரடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும், ஒரு பக்கமா சாஞ்சி என்ன பண்ணுதான் நின்றுகிட்டு இருக்கு. அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேதோ பெர்ஷியா இந்த 2 சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணுது குறிக்குது. இது இந்த ராஜ்யம் எழும்பி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கரடி தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகள் என்ன பண்ணுச்சுங்களா கவி கொண்டு இருந்துச்சுங்களா. அப்ப எழும்பி வெகு மாம்சம் தின்னு அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த கரடியை பார்த்து சொல்லப்படுது. அப்படின்னா இந்த மேதோ பர்ஷியா கவர்மெண்ட் இந்த சாம்ராஜ்யம் உலகத்துல வரும்போது ஒரு 3 எலும்புகள் விலா எலும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா 3 ராஜ்யங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உலகத்துல பெருசா இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களை ஜெயிச்சுதான் யார் வந்திருக்கிறா, மேதோ பெர்ஷியா ராஜ்யம் வந்துச்சு கவர்மெண்ட். அப்பனா அந்த பாபிலோன், லிபியா, எகிப்து இந்த 3 ராஜ்யங்களை ஜெயிச்சுதான் யாரு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேதோ பர்ஷியா கவர்மெண்ட் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அடுத்தது இந்த மேதோ பர்ஷியா ராஜ்யத்துக்கு அப்புறமா 3வது ஒரு ராஜ்யம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எழும்பி வருது. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாருன்னா சிவிங்கியை போல என்ன பண்ணுது இருந்துச்சுங்களா. அப்பனா இது சிவிங்கி இல்ல சிறுத்தை அப்படின்றத நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். அப்ப இந்த ஒரு சிறுத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்க சாம்ராஜ்யம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப சிறுத்தை இருக்குது, சிறுத்தைக்கு 4 தலைகள் இருக்குது, 4 கழுகுனுடைய செட்டைகள் என்ன பண்ணுது இதுக்கு இருக்குது. அப்பனா இந்த அளவுக்கு சிறுத்தையே இருக்கிறதுலே அதிகமா ஓடக்கூடிய வேகமா ஓடக்கூடிய மிருகம் தெரியும்.